Hi, NCRT Grade 11 Chapter 4 உடைய Chemical Bonding Book Back Answers பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.31 Use molecular orbital theory to explain why the Be2 molecule does not exist. So explain பண்ணிடலாமா? MOD வச்சு பண்ணணும். So beryllium atomic number 4 அப்போ electronic configuration 1s2 and 2s2. So ரெண்டு beryllium இருக்குது. ஸோ இன்னொரு பெரிலியத்துக்கு என்ன இருக்கும்? அதே மாதிரி நமக்கு 1s2 and 2s2 அப்படின்றது இருக்கும். ரைட்? இப்போ எம்ஓ வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் இங்கே வந்து எம்ஓக்கு லைன் போடுறேன். என்னோட லைன் இவ்வளோ ஓரமாக போகுது. ரைட்? ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா எனர்ஜி லெவல். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 1s வரையலாம். இது 1s, இது ஒரு பெரிலியத்தோட இது. ரைட்? அதே மாதிரி இங்கே இன்னொரு 1s வரைகிறேன். இது இன்னொரு பெரிலியத்தோடது. ஸோ இதுவும் 1s, இது பெரிலியம். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? இட் வில் ஃபார்ம் அ 2 ஆர்பிட்டால்ஸ், மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ். கரெக்டாக? ஸோ என்ன ஃபார்ம் ஆகும்? இது சிக்மா 1s. ஸோ இது பெரிலியம் 2 உடையது. ரைட்? இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? நமக்கு சிக்மா ஸ்டார் 1s. இங்கே நமக்கு 2 எலக்ட்ரான் இருக்குது. இங்கேயும் 2 எலக்ட்ரான் இருக்குது. மேலே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ எலக்ட்ரானை நான் ஃபில் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், அதே மாதிரி நேரம் இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான் வரும். ரைட்? இதே மாதிரி இப்போ 2s வரைகிறேன். இப்போ 2sம் அதே மாதிரி நமக்கு என்ன ஆகும்? 2 ஆர்பிட்டால்ஸோட இருக்கும். ரைட்? ஸோ இங்கே வந்து 2s ஒரு பெரிலியத்தோடது, இங்கே 2s இன்னொரு பெரிலியத்தோடது. அண்ட் இது ரெண்டும் நம்ம கம்பைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இட் வில் கிவ் 2 மாலிகுலார் ஆர்பிட்டால்ஸ். ரைட்? ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சிக்மா 2s. இது வந்து சிக்மா ஸ்டார் 2s அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கேயும் நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் இந்த 2 எலக்ட்ரானும் நமக்கு இங்கே ஃபில் ஆகும். 1, 2 and 3 and 4 இந்த மாதிரி ஃபில் ஆகிடும். ஸோ இதுதான் அதோட எம்ஓ வரைஞ்சாச்சு. பட் இது ஏன் பாசிபிள் இல்லை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போ பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் பாண்டிங் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் டிவைடட் பை 2 இல்லையா? இப்போ பாண்டிங்கில் பாருங்கள் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு. இங்கே 2, இங்கே 2. ஸோ 4 இருக்குது. ரைட்டா? ஸோ பாண்டிங்கில் எலக்ட்ரான் 4 மைனஸ் ஆன்டி பாண்டிங்கில் பாருங்கள் இங்கே 2, அகைன் இங்கே 2. ஸோ ஆன்டி பாண்டிங்கில் நமக்கு என்ன இருக்குது? 4 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 4 மைனஸ் 4 டிவைட் பை 2 என்ன நமக்கு 0 அப்படின்னு வரும். அப்போ பாண்ட் ஆர்டர் 0 அப்படின்னா அந்த 2 ஆட்டமுக்கு நடுவில் பாண்டே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 2 பெரிலியத்துக்கு நடுவில் பாண்டே இல்லைனா என்ன ஆகலை? பெரிலியமே நமக்கு ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ ஏன்னா பெரிலியமே ஃபார்ம் ஆகிட்டா என்ன சொல்லணும்? பிகாஸ் பாண்ட் ஆர்டர் ஆஃப் பெரிலியம் 2 is 0. வென் பாண்ட் ஆர்டர் இஸ் 0 என்ன ஆகுது? there is no bond between 2 atom. ஸோ பெரிலியம் 2 மாலிகுல் நமக்கு என்ன ஆகாது? ஃபார்ம் ஆகாது. இதே மாதிரி தான் நமக்கு ஹீலியம் 2 போட்டிங்கனாலும் ஃபார்ம் ஆகாது. ரைட்டா? ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ.